ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தீபாவளினாலே எல்லார் வீட்லேயும் மெதுவடை பண்ணுவாங்க. மெதுவடை பண்ணுறதுக்கு 1-2 சின்ன விஷயங்கள் தாங்க. அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெதுவடை சூப்பராக வரும். சூப்பரான மொறுமொறுப்பான மெதுவடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 200 கிராம் உருட்டு உளுந்து 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நம்ம ஊற வச்ச உருட்டு உளுந்தை தண்ணியை ஃபுல்லாக விறுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிக அளவு சேர்க்க வேண்டாம். அதிக அளவு சேர்த்தா மாவோட பக்குவம் சரியில்லாமல் போயிடும். அதனால் குறைவாகவே முதல்ல சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள், மாவு இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம மாவோட சேர்க்க வேண்டிய பொருட்களை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்று இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 3 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொத்தமல்லி கருவேப்பிலை இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மிளகு உள்ளே சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுள்ள அரிசி மாவு உள்ளே சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்க்கும்போது வடை நல்ல கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு. கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மாவில் நம்ம எல்லா பொருட்களும் சேர்த்தாச்சு. இப்போ மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பிசையும் போது இந்த மாதிரி நல்லா அடித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வடை உங்களுக்கு நல்லா சாஃப்டாக புஷ்ஷுன்னு உப்பி வரும். பாருங்கள், நம்ம இப்போ மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இனிமேல் நம்ம வடை போட்டு எடுத்துடலாம். கடாய் எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் உள்ள தண்ணியில் முதல்ல கையை நனைச்சிக்கோங்க. இப்போது தேவையான அளவு மாவு எடுத்து இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ அந்த பாலை கைகளால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஓட்டை போட்டு நம்ம இப்போ எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு வடைக்கும் மாவு எடுக்கும்போதும் கையை தண்ணியில் நனைச்சி மாவு எடுங்க. அப்போ தான் மாவு கையில் ஒட்டாமல் இருக்கும். உங்களுக்கு வடையை எண்ணெயில் போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் நான் ஒரு 3 வடை உள்ள எண்ணெயில் போட்டிருக்கேன். மிதமான தீயில் ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், இப்போ நம்ம திருப்பி போட்டாச்சு எல்லாத்தையும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படி மிதமான தீயிலே வேக விடுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், வடை நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நம்ம வடை எவ்வளோ அழகாக புஷ்ஷுன்னு உப்பி வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் கரெக்டான பக்குவத்தில் மாவு அரைச்சி எடுத்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு வடை கிறிஸ்பியாக புஷ்ஷுன்னு உப்பி வரும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், எல்லா வடையுமே எவ்வளோ அழகாக புஷ்ஷுன்னு கிறிஸ்பியாக உப்பி வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.